வணக்கம், இனிய காலை வணக்கம். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆங்கில மாதம் டிசம்பர் 20, தமிழ் மாதம் மார்கழி 4ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை நவமி திதி, அஸ்த நட்சத்திரம், சௌபாக்கியம் நாமயோகம், தைத்துளம் கரணம் ஆகிய சுமதினத்தில் 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இன்று மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நிலை நிச்சயமாக இன்று உங்களுக்கு சிறப்படையும், பண வரவு அதிகமாகும். எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். மேஷராசி பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் உண்டாகும். உடல் நலத்தில் இன்று உங்களுக்கு கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ நிலை சிறப்படையும். வங்கி சேமிப்பு இன்று உங்களுக்கு கூடும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்று ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனையில் ஒரு தடுமாற்றம் உண்டாகும். வேலையில் கவனம் தேவை. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டு. புதியதை வாங்குவதும் பழையதை விற்பதற்கும் உண்டான நாள் இது. அதனால் புதியதை வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் வேண்டும். தொழிலில் இன்று கவனம் வேண்டும். ஞாபக மறதி காரணமாக சில விஷயங்களை நீங்கள் மறவதற்காக வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்துக்காரர்களால் நன்மை உண்டாகக்கூடிய நாள். இன்று யார்கிட்டையும் வம்பு பேச வேண்டாம். வாய்க்கா தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று உடன்பிறப்புகளால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் அமைதி தேவை. சிம்மராசி மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குதூகலமாக இன்று நாள் முழுவதும் இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் பேச்சுவார்த்தை இன்று தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுக்கு வேறு விதமாக அர்த்தங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு இன்று உங்களுக்கு உண்டாகும். வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பங்கள் உண்டாகும். கலக்கத்தை தவிர்க்க வேண்டும். இன்று மனதில் உண்டாகக்கூடிய குழப்பத்திற்கு இன்று மதியத்திற்கு பிறகு தீர்வு கிடைக்கும். எனவே இன்று காலை 8 மணி முதல் 2 மணி வரை எந்த விதமான முக்கிய நிகழ்வுகளும் எடுக்க வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கும். இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கியில் முதலீடு அதிகரிக்கும். சேமிப்பை பயன்படுத்துங்கள். சேமிப்பை பத்திரப்படுத்துங்கள். அதே போல் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி முதலீடுகள் அதிகரிக்கும். சேமிப்பை பத்திரப்படுத்துங்கள். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டும். பயணங்களில் இன்று கவனம் தேவை. இன்றைக்கி டிக்கெட் 4ஆம் தேதின்னு இருக்கும். நீங்கள் 4ஆம் தேதின்ட்டு நாளைக்கு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ 3ஆம் தேதி மிட் நைட், அதாவது இன்றைக்கி 5ஆம் தேதி டிக்கெட்னு இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு இன்றைய தேதி ஆங்கில தேதி 20. ஸோ 21ஆம் தேதின்னு இருக்கும். நீங்கள் நாளைக்கு நைட்டு நினச்சிப்பீங்க. ஆனால் 21 மிட் நைட் 12 இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு போகணும். இந்த பயண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் பயணத்தின் போது உடைமைகளை துளைக்கலாம், நேடலாம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும். இன்றைக்கி பணம் கவனக்குறைவு காரணமாக ஒரு இடத்துல 100 ரூபா பொருளுக்கு 200 ரூபா நோட்டை மாற்றி கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஜாக்கிரதையாக பண வகைகளில் கவனமாக கையாளுங்கள். அதே போல் விருச்சிகராசி அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபங்கள் அதிகரிக்கும். மன திடமாக இருக்கணும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மன எண்ணங்கள் தடை உண்டாகும். பேச்சில் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் இன்று உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாள். கவனமாக இருங்கள். முழுமையாக அனுபவிங்கள். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கவனம் தேவை. நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரம்பரை சொத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு இன்று நிச்சயம் உண்டு. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று புத்தியில் சலனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று ஞாபக மறதி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நிதானம் தேவை. ஏதேனும் ஒரு ஃபைன் கட்டுறதுக்கெலாம் நேரிடலாம். இன்றைக்கி எல்லா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குறிப்பாக இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் யோகம் உண்டாகும். பண வருமானம் லாபத்தை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு பண வருமானம் லாபத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் இனம் புரியாத ஒரு பாரம் உண்டாகும். எனவே கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க முக்கியமான முடிவுகளை இன்று பார்த்திடுங்கள். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் மேன்மை நிலை உண்டாகும். லாபம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் கூட்டாளியுடன் சண்டை சச்சரவை தவிர்க்க வேண்டும். வேலையாட்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்று 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுடான பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தின் சிறப்புகளை பார்ப்போம். இன்று நவமி, அதாவது தேய்பிறை நவமி. இன்றைய நவமி திதியில்
சந்திரமானப்படி கார்த்திகை மாதத்தின் 24வது நாள் இன்று நவமி திதியினுடைய தேவதையான துர்க்கை அம்மனை வழிபட இன்று உங்களுடைய கடன்கள், உங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியடையும். இன்றைய அஸ்தம் மற்றும் நவமி திதியுடன் சேர்ந்து வருவதால் இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய திதியில் சீமந்தம், பெயர் சூட்ட, உபநயம் செய்ய, சாஸ்திராபிஷேகம், கும்பாபிஷேகம், குளம், கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள். அதே போல் ராஜாக்களை, எம்எல்ஏ, மந்திரிகளை பார்ப்பதற்கு இன்று நாள் நல்ல நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். அதே போல் இன்றைய விநாயகரை வழிபடுவது, கடன் தீர, நண்பர்களுடன் பேசுவது, இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாள். ஸோ இன்று நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாம். நண்பர்களிடத்தில் பகை ஏற்பட்டால் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை துவங்கலாம். இன்று நல்ல நாள். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுடான பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தின் சிறப்பு பார்த்தோம். இன்று என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பார்த்தோம். நேயர்களின் கேள்விக்கு ஒரு பதில் என்கின்ற நிகழ்ச்சி தொகுப்பை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய கேள்வி பதில் முதலில் பார்ப்ப இருப்பது நந்தினி. டேட் ஆஃப் பர்த் 22 ஜூன் 2002. பிளேஸ் ஆஃப் பர்த் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். டைம் ஆஃப் பர்த் 9 மணி கொடுத்துருக்காங்க, இரவு. ஸோ இவனுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டிருக்காங்க. நோ அபவுட் யுவர் ஃபியூச்சர், நோ அபவுட் யுவர் ஃபர்தர் ஸ்டடீஸ். ஷீ இஸ் டூயிங் பிகாம், ஷீ இஸ் கெட் ஏ கவர்மெண்ட் ஜாப். பெரும்பாலும் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான் கேட்குறாங்க. முதல் கேள்வி, உங்கள் பொண்ணுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்காது. மேஷத்தில், சிம்மத்தில், தனுசில் எந்த கிரகமும் இல்லை. சூரியன் உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் படி பார்க்கும் பொழுது பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இழந்துருவாங்க. இந்த ஜாதகத்தில் என்ன கேள்வி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ரெண்டாவது கேள்வி இவங்களோட எதிர்காலம் எப்படி கொண்டிருக்காங்க. ஸோ தனியார் துறையில் வேலை கிடைச்சி நல்லா டெவலப் ஆவாங்க. ஸோ நந்தினி அவர்களுக்கு தனியார் துறையில் மிக உயரிய வேலை கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக 2023க்கு பின்னாடி இந்த பொண்ணுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகும். 2023-24க்கு பிறகு இந்த பெண்ணினுடைய பொருளாதார நிலை டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ 2023 மேபி படிச்சுன்னு தான் இருப்பாங்க. 2023 போது 21 வயசு ஆகும். 2023க்கு பிறகுன்ற போது அப்போ படிக்கும்போதே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கணக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் ஒரு அக்கௌண்டண்ட்டாவோ, ஆடிட்டர் போக முடியாது, அக்கௌண்டண்ட்டாவோ, ஏன்னா சிஏ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை. சிஏன்றது புதன் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெறணும், அல்லது லக்னாதிபதியுடன் தொடர்பு இருக்க வேண்டும், 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு இருக்க வேண்டும், அல்லது 4ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு ஆடிட்டர் ஆக முடியும். ஸோ இந்த ஜாதகப்படி இந்த குழந்தை ஒரு தனியார் துறையில் நல்ல வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். நம்மளுடைய இறுதி நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலதி. அவங்களுடைய அவங்க அவங்க பொண்ணு கேட்பாங்க போல இருக்குது. டேட் ஆஃப் பர்த் 2/5/1994 காலை 5:30 திருச்செந்தூரில் பிறந்திருக்காங்க. இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்காங்க. டு ஐ கெட் கவர்மெண்ட் ஜாப் பிகாஸ் ஐ வாண்ட் டேக் கேர் ஆஃப் மை பிரதர் and my mother. My father is having lot of debates and he has irresponsible. Will my father character change because of me? Is there is any other way? என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவையும் அவங்க தம்பி அவங்க தான் பார்த்துக்கணுமா. அவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கான், அவர் கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கார், அவருடைய குணாதிசயம் மாறிடுச்சு, இதில் ஏதாவது மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. உங்களுடைய அப்பாவோடைய குணாதிசயத்தில் உங்கள் ஜாதகத்தை வச்சு மாற்ற முடியாது. உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமான்றீங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு தான் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் வலுவாக இருப்பதால் உங்கள் அம்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கொள்வீங்க. எந்த ஜாதகத்திலாம் செவ்வாய் தோஷம் வலுவாக இருக்கோ அவங்களாம் பெற்ற தாய் தந்தையை விட மாட்டாங்க. ஸோ உங்கள் அப்பாவையும் கடைசி காலத்தில் பார்த்துப்பீங்க, உங்கள் அம்மாவையும் கடைசி காலத்தில் பார்த்துப்பீங்க. உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்க வேலையிலே நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் எதிர்காலத்தில் உண்டு. நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய நட்சத்திர பலன்களை பார்த்தாச்சு. இந்த தினத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளையும் பார்த்தாச்சு. 2 நேயர்களின் கேள்வியும் பார்த்தாச்சு. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.